வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருவெண்பாக்கம் ஊன்றீஸ்வரர் ஸ்தலத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலில் உரைகின்ற இறைவன் ஸ்ரீ ஊன்றீஸ்வரர், அம்மன் பெயரை மின்னொளி அம்மை. இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் கைலாய தீர்த்தம், குசஸ்தலை தீர்த்தம். இந்த கோவிலில் உள்ள விருட்சம் எலந்த மரம். இந்த கோவிலில் பதிகம் பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, பூண்டிக்கு அருகில் உள்ள மற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, இளம்பயம் கோட்டூர், திருவிற்கோலம், தக்கோலம் மற்றும் திருப்பாச்சூர், இதுகிட்ட இருக்கிற மற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இது தொண்டை மண்டலத்தில் உள்ள 276 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 17வது சிவஸ்தலமாகும். இந்த கோவில் கிழக்கு நோக்கிய கோவில், ராஜகோபுரம் இல்லை. ஆனால் தெற்கு மற்றும் கிழக்கு பக்கங்களில் வளைவுகள் உள்ளன. இந்த கோவிலுக்கு 2 மாட வீதிகள் உள்ளன. இந்த கோவில் படிக்கட்டுகளுடன் கூடிய மாடக்கோவில் போல் கட்டப்பட்டுள்ளது. மாடக்கோவில்கள் என்பதில் உயரத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் மற்றும் சில படிகள் ஏறி இறைவனை தரிசிக்க வேண்டும். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஊன்றுகோல் கொடுத்ததால் இங்குள்ள இறைவனுக்கு ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த கோவிலில் ஊன்றீஸ்வரர், மின்னொலியம்மன் சன்னதிகளை தவிர வலம்புரி விநாயகர், முருகர், மகாலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், காலபைரவர், சூரியன், சந்திரன் ஆகிய சன்னதிகள் உள்ளன. சேக்கிழார் மற்றும் 63 நாயன்மார்களின் சிலைகளும் இந்த கோவிலிலும் உண்டு. இந்த கோவிலில் ஒரே இடத்துல நின்று சுவாமி, அம்பாள் இருவரையும் வழிபடும்படி அமைந்துள்ளது. பிரகாரத்தில் சண்முகர் 6 முகங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த கோவிலில் சிவன் கிழக்கு பார்த்தபடி சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். சுந்தரருக்கு ஊன்றுகோல் கொடுத்தவர் என்பதால் இவருக்கு ஊன்றீஸ்வரர் என்ற பெயர். இந்த கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் வித்தியாசமாக இவருக்கு வடமாலை சாத்தி வழிபடுகிறார்கள். கருவறைக்கு முன்புறம் உள்ள நந்தியின் வலது கொம்பு ஒடிந்துதான் இருக்கிறது. அருகில் சுந்தரர் இடது கையில் ஊன்றுகோல் வைத்தபடி காட்சி தருகிறார். கண் பார்வை இழந்த கோலத்தில் இருக்கும்படியாக இவரது சிலை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை தெரிஞ்சுக்குவோம். திருவாரூரில் பறவையாரை மணந்து கொண்ட சுந்தரர் திருவொற்றியூரில் சிவ சேவை செய்து வந்த சங்கிலியார் என்னும் பெண்ணை சிவனை சாட்சியாக வைத்து அவளை விட்டு பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து மணந்து கொண்டார். ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவொற்றியூரை விட்டு திருவாரூருக்கு கிளம்பினார். சுந்தரர் திருவொற்றியூர் தலத்தின் எல்லையை விட்டு வெளியேறிய போது சிவன் அவர் 2 கண்களையும் பறித்து கொண்டார். சத்தியத்தை மீறியதால் தன் கண்கள் பறிப்போனதை உணர்ந்த சுந்தரர் சிவனிடம் தனக்கு தன் கண்களை தரும்படி வேண்டினார். அவரோ கண்கள் தரவில்லை. 2 கண்களும் தெரியாமல் தட்டு தடுமாறியே திருவாரூர் செல்லும் வழியில் இத்தலம் வந்ததாக சுந்தரர் கூறுகிறார். இங்கு சிவனிடம் தனக்கு கண்கள் தரும்படி கேட்டார். சிவனோ அமைதியாகவே இருந்தார். சுந்தரர் விடவே இல்லை. பரம்பொருளாகி நீங்கள்தான் இங்கு இருக்கிறீர்களா? இருந்தால் எனக்கு கண் தருவீர்களே என்று சொல்லி வேண்டினார். சுந்தரர் நிலையை கண்டு இறங்கிய சிவன் அவருக்கு ஒரு ஊன்றுகோலை மட்டும் கொடுத்து, நான் இங்குதான் இருக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்றார். தன் நண்பனாகிய சிவன் தனக்கே அருள் செய்யாமல் விளையாடுகிறாரே என்று எண்ணிய சுந்தரருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் தனக்கு கண் தரும்படி சிவனிடம் வாக்குவாதம் செய்தார். சிவனோ இறுதி வரை அவருக்கு கண் தரவே இல்லை. கோபம் அதிகரித்த சுந்தரர் சிவன் கொடுத்த ஊன்றுகோலை ஓங்கி வீசினார். அப்பொழுது ஊன்றுகோல் அங்கிருந்த நந்தியின் மீது பட்டுவிட்டது. இதனால் நந்தியின் கொம்பே ஒடிந்து விட்டது. பின்னர் சுந்தரர் தன் யாத்திரையை தொடர்ந்து இங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றார். இந்த கோவிலில் முக்கியமான திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, மாசியில் வர மகாசிவராத்திரி, தமிழ் மாதமான ஐப்பசியில் வர அன்னாபிஷேகம், கார்த்திகையில் வர திருக்கார்த்திகை ஆகிய விழாக்கள் முக்கியமாக கொண்டாடப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் பிரதோஷமும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த கோவில் சென்னைக்கு அருகே இருக்கும் திருவள்ளூருக்கு மிக அருகில் உள்ள பூண்டி நீர்த்தேக்கத்தின் அருகில்தான் இந்த கோவில் உள்ளது. இந்த கோயிலில் என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்கன்னா, திருமண தடை உள்ளவர்கள், கண் பார்வையில் குறைபாடு கொண்டவர்கள் சுவாமி அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபடுகின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி சிறப்பு அபிஷேகங்களும் செய்து வழிபடுகிறார்கள். இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா, காலை 6 மணி முதல்
பகல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.